ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட கிச்சனை வந்து என் பொண்ணான கிச்சனை ரெண்டு பைத்தியங்க கிட்ட ஒப்படைக்க போகிறேன். அதான் என் பிள்ளைங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். 2 பேரும் இன்னைக்கு எனக்கு சமைச்சு கொடுக்குறேன். எத்தனை நாள் நீ சமைச்சல, நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு இருக்கானுங்க. சரின்னு சொல்லி 2 பேருக்கும் சமமாக 2 பேருக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுத்துருக்கேன். 1 கிலோ கறியை 2 பேருக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுத்துருக்கேன். என்ன ரெசிபி செய்ய போகிறாங்கன்னு இன்னும் அவனுக்கும் தெரியல, இன்னும் அஸ்மாவுக்கும் தெரியல. என்னதான் பண்ணுவான் எனக்கு தான் தெரியும். உனக்கும் தெரியுமா? அவன் சொல்லுங்க. உனக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா. சர்ப்ரைஸ். நான் வேணா இதை எடுத்துக்கிட்டா அவன் சண்டைக்கு வருவான். நான் வந்து சிக்கன் தான் செய்ய போறேன், அது தெரியும் உங்களுக்கு. ஆனா என்ன செய்ய போறேன்னு தெரியும் எனக்கு, ஆனா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கழிச்சு சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியா நீ? சரி இரு. அவன் ஏன் கத்தி எடுத்துக்கிட்டானே வெட்டுறக்கு. அது இல்ல, அந்த பெரிய கத்தி. சரி, இன்னொன்னு இதை விட இன்னொரு பழைய கத்தி இருக்கும்ல, அது நல்லா வெட்டாத வச்சு. அதான் இது. ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வெட்டணும். அதான் மெயின். யார் ஃபர்ஸ்ட் செய்யறாங்க? அவனே பாத்துட்டு வெட்டுற, நீ வெட்டு உன் பாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் யார் செய்யறாங்கன்னு இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல, யாரோட டேஸ்டா இருக்கும், டேஸ்டா எப்படி செய்றீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட அடுத்த வாரிசா நான் சொல்ல போறேன். அப்படியா? கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் எல்லாம் கிடையாது. அவன் ஜிஞ்சர் சிக்கன் செய்ய போறான்னு நினைக்கிறேன். இப்ப இஞ்சி அதிகமா இருக்கு போய். அதெல்லாம் நான் பாத்துக்கறேமா. நீ எதுக்கு வெங்காயம் இவ்வளவு உரிக்கிற திருண்டு சிக்கனுக்கு? அப்படியா? சரி, ஆமா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்னன்னா அவன் வந்து எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு வெட்டி நான் சொன்னா கூட அதெல்லாம் முடியாது, நான் என்னோடது நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டான். ஆனா இவன் நான் ஏட்டி தப்பா செய்யறேன் அப்படின்னு, ஆமா சரி சரி கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்மி பண்றா. அப்ப 2 பேர்ல இவன் வந்து சுயமா செய்யறியா? கம்மியெல்லாம் பண்ணல, சொல்றத கேட்க கூடாது. நான் பாரு எக்ஸ்ட்ரா வெட்டுறேன். சொன்னதுக்காக எக்ஸ்ட்ராலாம் இல்ல மா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. சரி சரி, நல்லா செஞ்சா சரி. டேஸ்டா இல்லைன்னு வச்சுக்கோ, துரத்து. என்ன செய்ய போறாங்க? நான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறேன். அவன் என்ன செய்யறான்லாம் அவன் சொல்ல மாட்டான். கேட்டா ஏதோ ராணுவ ரகசியம். சிக்கன் கிரேவி நீ என்னடா செய்வ? ஏய் சொல்லுடா, நீ ரொம்ப பில்டப்ல. எனக்கு தெரிஞ்ச அவன் சிக்கன் ரைஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அவன் என்ன செய்யறியான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போட்டு சிக்கனை போட்டு வறுக்க போறியா? சிக்கன் செய்ய போறான். இல்லடி, உப்பு கறி மாதிரி செய்ய போறியா? பச்சை மிளகாய் போட்டு. ஆமா தானடா? வெங்காயம் இஞ்சி பூண்டு 3 போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். பெரிய வெங்காயத்துல கால்வாசி வெட்டி எங்கெங்க தூக்கி எரிஞ்சிருக்கு பாருங்க. எல்லாம் இப்படிதான் ஒரு 7 இயர்ஸ் பேக், 7 ஒரு எவ்வளவு வருஷம் இருக்கும், நானாஸ்புக்கு மதர் ஸ்டிக் செஞ்சு கொடுத்தோமே. அது வந்து 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நல்லா இருக்கும் அந்த வீடியோலாம். கீழே கொட்டுதுடா. நான் அவ்வளவுதான், என்னோடதெல்லாம் போட்டு வேக வச்சா சரியாயிட்டு. 2 கிலோ கறிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்குது. அது பாருங்க, அந்த கறியை பாருங்க, இவ்வளவுதான். இப்ப நான் வந்து கைப்பிடினா இன்னொன்னு இருக்கு போ. கலருக்கு மாடா கசாட்ட போடுவீங்க. பாத்திரம் முன்னாடி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. நல்லா இருக்கும்டா. எண்ணெய் வச்சிடலாம். போதடா தட்டுனது. சோம்பை நீ இதுலயே போட்டு இது பண்ணி இருந்திருக்கலாம். அவன் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்ல வேணானு. இஞ்சி பூண்டு சோம்பு, அப்புறமா வெங்காயத்துல பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம். மணி அவனுக்கு அவன் பக்கத்துல நின்று அவனுக்கே சொல்லி கொடுக்காத. நான் சொல்லி கொடுக்கல, அவன் செஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கேடி பைத்தியம். நீ எதுக்கு பூண்டெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிற? அவன் வெட்டினியான் தானே? இல்லம்மா, அவன் வெட்டினியான், இது பூண்டு வெட்டிக்கிட்டு இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கறி கொடுமா. போதும் எனக்கு கொஞ்சம் கறி தர்றேன். நீ போ, நீ கேட்டு போ, அவ்வளவுதான் வீடு. இன்னும் கொஞ்சம் நிறைய என்னடி, இன்னும் கொஞ்சம் கறி போட்டா கரெக்டா இருக்கும். ஓவர் என்னஸ்மா, கறி இன்னும் கொஞ்சம் எடுத்து தர்றேன், அழுகாத. ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுடலாம். இந்தா போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்தா உனக்கு ஒரு கரண்டி. இந்த உனக்கு ஒரு கரண்டி. என்னதுடா ஒரு கையை பொடி இருக்கிற மாதிரி? இது பெரிய கை. நான் செய்யவே ஆரம்பிச்சிட்டேன். இந்தா போதுமாப்பா? இது இன்னும் கொஞ்சம் பத்தாது. ஒரு கரண்டிக்கு ஒரு கடாய்க்கு கூட சண்டை போட்டுக்கிறானுங்கண்ணா. ஒரு நல்ல சமையல் பண்றவர் எந்த கடாய் கொடுத்தாலும் செய்யணும், தெரியுமில? இது கூட லெமனு விடுமா, இதுதான் நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கும்? லெமனா? நான் அவனை சொன்னேன் சும்மா லெமன்லாம் போடுறேன்னு. ஏன்னா க்ரீன் சிக்கன் செய்யலாம்.
சரி விட அது ரெட்டு, இது ரெட்டு செய்யும். வெங்காயத்தில் போட்டு நல்லா இது வறுக்கணும். வெளியே போ. நீ அவன் செய்யறத பார்த்து அவன் ஒரு மாடல்ல தட்டி சரியானா நீ முழுசு முழுசா வெட்டி போடுற. ஆக மொத்தம் நீ அவனை காப்பி அடிக்கிறன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆமா தானே, பச்சை மிளகாயும் போடுறா. நான் அவனு பச்சை மிளகாய் தட்டுறியா? பச்சை மிளகாய் எல்லா சமையலும் எல்லாரும் தான் போடுவாங்க. அப்போ என்னைய மாதிரி அவனை கேக் செஞ்சு காட்ட சொல்லு. அது நல்லா செய்யணும், சூப்பராக செய்கிற. இதில் 2-3 நல்லா இந்த மாதிரி கீரி பச்சை மிளகாவும் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டணும். இன்னும் கொஞ்சம் போதும்ப்பா. மிளகாத்தூள்லாம் போடுவியா? மிளகாத்தூள்ல ஆமாம் லைட்டாக போடுவேன், ரொம்பலாம் போட மாட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், கருவேப்பிலை எல்லாம் போடல. ஏன்? அது வேண்டாம், கடைசியாக வேணால் போட்டுக்கலாம் வேணும்னா. இது வந்து இப்போ நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாவா? கொஞ்ச நேரம் இது கத்தி எடுத்து வாயில் தடவி விட்டுருவேன். ஐயோ மிளகா காரமாமே. இதுல வந்து என்ன போட்டிருக்கடா? பச்சை மிளகாய் மல்லித்தலை. பச்சை மிளகாய் மல்லித்தலை. இது எதுக்கு? சரி இந்த கடை இந்த இதுலேயே சரி சூப்பராக வரும். சரியா? எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னு தானே அதை போக சொல்கிறேன். இல்லைன்னா வேற பாத்திரம் அழுக்காயிருக்குல்ல. இது சூப்பராக வரும் அந்த கடாயே. எனக்கு எரியுது இங்கே பட்டு. சரி போ, கை எல்லாத்தையும் அதிலே ஒரு செஃப்புக்கு எது நல்ல ஒரு இது, நான் இந்த மாதிரிலாம் கண்ணில் படாமல் வேலை செய்யணும், கை வெட்டாமல் வேலை செய்யணும். இந்த அளவுக்கு இருந்தா நல்லா வேலை செஞ்சிருப்பாரு பச்சை மிளகாய். இன்னும் கொஞ்சம் இது வேணும். மல்லித்தலை கடைசிட்டு தூவிக்கோ, இப்போ போதும். பச்சை கலர் தான் எனக்கு. இங்க வந்து இது நல்லா நான் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்றேன். புளிக்குழம்பு. புளிக்குழம்புல பச்சை மிளகாய் போடுறாங்க உங்க அம்மா. போ, பச்சை மிளகாய் போட்டிருக்கியா எனக்காச்சும் புளிக்குழம்புல? சரி, இது யாரோட ரெசிபியும் இல்லை, நானே கண்டுபிடிச்ச ரெசிபி. ஏன்னா இதை இப்போதான் நான் தான் ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு ஏதாவது பேர் வந்து நான் கடைசியில் வச்சுக்கிறேன். என்ன சொல்லி கழுவி தரேன். ஆமா இப்போ ஆமா கழுவி கூட, ஆனா இப்போ வேண்டாம், லாஸ்டா போடுறேன். கருவேப்பிலையும் வேணும் அது கூட. யார் ஃபர்ஸ்டா செய்யறான்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நான் செஞ்சே முடிக்க போறேன். யாரு டேஸ்டா செய்றீங்களோ அவங்க. உப்பெல்லாம் கேட்க கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். இப்போ இந்த கொத்தமல்லி ஸ்மெல் சூப்பரா மணக்குது. கொத்தமல்லி ஸ்மெல் சூப்பரா வருது. எங்க வருது? நீ போடவே இல்லை. போடல, ஆனா நீ இது பண்ண. நீ இது ஒன்றும் இல்லை, எனக்கு இங்க இருந்து வருது. போ, இங்க இருந்தா அரைக்க அரைக்க வருது. இங்கே தான் தட்டுறதுனால வருதுடி. எனக்கு அது வரல, எனக்கு இங்க இருந்து வருது. சரி வா, சிக்கன் போட்டுடலாம் நம்ம. உப்பு போடு. உப்பு போடு, இதுல உப்பு போடு. உப்பு கூட நீ தான் போடணும், நானும் போட மாட்டேன். ஓ நீ அப்படி வரையா? ஒன்றும் தேவையில்லை, நானே போட்டு. உப்பு கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்பதான் சொன்னா. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூளும் போடணும். இதையும் நல்லா கிண்டணும். நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் நிறைய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அம்மா ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது? சரி வேணாம், நோ தேங்க்ஸ், நானே போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். சரி ஒரு ஆமாம் கொஸ்டின் பேப்பர் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இன்னும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சிக்கனை வேக விடலாம். ஆமாம் அந்த கடாய் கூட வாங்கியிருக்கலாம். சரி இது பரவாயில்ல. வந்து எண்ணெய் வந்து அப்படியே மேலே வெளியிலேயே வரும், அதனால அது போட்டிருந்தேன்னா கொஞ்சம் பக்குவமாக இருந்திருக்கும். போடுற காஞ்சிச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்குலாம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நீட் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக என்கிட்ட பச்சை கலரில் சிக்கன் செஞ்சு கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பச்சை கலரை நானே செய்கிறேன்னு சொல்லி சரியா போல இருக்கு. என்ன சார் மூடி வச்சுருக்கேன். மூடி வைக்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன்ல, அதான் ஸ்மெல் சூப்பராக வருது. கருவேப்பிலை மணக்குது மணக்குது, எல்லாம் தான் மணக்குது. சரி சோறு வச்சு விட்டேன் நடு அடுப்பில். நீங்க சொல்லுமா இத ஃபர்ஸ்ட் போடலாமா சிக்கன் ஃபர்ஸ்ட் போடலாமா? சிக்கன் போடு ஃபர்ஸ்ட். அப்ப இத போடலாம் அவ்வளவுதான். ஆப்போசிட்டா சொல்லி விட்டியா? போடுறாங்கல்ல, சிக்கனை போடு, சிக்கனை போடு. நான் வேலை செஞ்சா எல்லாம் நீட் பண்ணி அஸ்மா நீட் பண்ணி விட்ருவா. இவன் அப்படி அப்படியே போட்டு போயிடுவேன். பாருங்க அந்த ஏரியாவை பாருங்க எப்படி. அவங்கவுங்க இது பண்றது அவங்கவுங்க தான் நீட் பண்ணணும். சரி என்ன மணக்குதுன்னே எனக்கு புரியல. நான் நடுவுல நின்றுட்டு இது மணக்குதா இது மணக்குதான்னு எனக்கு புரியல. பச்சை மிளகா மல்லித்தலை பேஸ்ட் மாதிரி உனக்கு இது வரணும்னா நீ இதே பண்ணியிருக்கலாம்லடா, அரைச்சிருக்கலாம்ல. என்னோட அப்டேட்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா வேகுது. பச்சை மிளகாயெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஒரே மாதிரி இருக்கு. ஏய் இது கிரீன் கலர்ல இருக்கு, அது பச்சை வெள்ளை கலர்ல இருக்கு. அவ்வளவுதான்டா. அப்படிடா உனக்கு முன்னாடியே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சொல்லி யாரு விட்டு அடிக்கிறான்னு.
நல்லா இருக்கே உன் கதை. இது போடு உப்பு போடு. மூடி வேணா வைக்கிறியா? என்ன அவனுக்கு மட்டும் நல்ல நல்ல பீஸா கொடுத்து. ஆமாடி, கைக்கு வந்ததே எடுத்து ஒரு நல்ல பீஸ்ல கூட நல்ல பீஸா. நம்ம போட்ட மிளகால நல்லா இதாயிடுச்சு. இல்லை மண்ணெல்லாம் போடுறான்டா வறுவலுக்கு. வேக வேணா போடு, இப்போ எதுக்கு போடுற? நான் பார்த்துக்கலாம். சிக்கன் வேகணும்ல, வேக வை. காஷ்மீரி என்ன இப்படி பிரிஞ்சு சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு பாரு. என்ன யாருக்கு இப்படி வராது? உனக்கு தான் வந்திருக்கு. இதுல வந்து காஷ்மீரி போதும் காரம். பச்சை மிளகாய் வேற எக்கச்சக்கமா போட்டுருக்கேன். இதுல கொஞ்சம் காரம் மிளகாய் ஓவரா இருக்கு. இல்லை மிளகு தூள் அதுக்கப்புறமா வந்து இதுல மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு மல்லித்தூளும் போட்டுட்டு இருக்கான்னு நல்லா இதுல போடு. இந்தா இதுல இருக்கு மிளகு. செம்ம ரெட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சிகப்பு கலர்ல இருக்கு. நைஸ். நல்லா இதை கிண்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா என்ன, ஒரே ஒரு இது மட்டும் போட்டுக்கலாம், தக்காளி. இப்போ பாருங்க, ஒரு பவுல்ல வந்து தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வத்தலை. போதும். சும்மா இருமா நீ. கரண்ட் எதுக்குன்னா இப்படி உள்ள போட்டு விட்டுருக்க? நம்ம இதுக்கு மசிக்கிற மாதிரி, ரசத்துக்கு மசிக்கிற மாதிரி தக்காளியை நல்லா கையிலே மசிச்சுக்கலாம். இது கிரேவியா? வறுவலான்னு கேட்டேன், உசுன்னா. இப்போ தக்காளி போடுறா. கிரேவியான்னு கேட்டேன், அதுக்கு உசுங்கிறா. நான் என்ன செய்ய? தக்காளி போடலாம். இந்த பீஸ் மட்டும் எடுத்துடலாம், ஏன்னா அதில் சாப்பிடலாம். என்னோட கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பாருங்க. ஜிஞ்சர் சிக்கன் செஞ்சுட்டீங்கன்னா என்ன ஜிஞ்சர் சிக்கனுக்கு என்ன போடுறேன்? தக்காளி போட்டுருக்காளா? பரவாயில்ல. சிக்கன் வெந்துச்சுல? அவ்வளோதான். ஒரு பக்கம் அரிசி வச்சு விட்டாங்க எங்கள் அம்மா. கறி வெந்திருக்காது. என்ன வெந்திருக்கா? உடனே அப்படி இப்படின்றியான். நான் ஓவர் பில்டப் கொடுப்பியானாக்கும். சிக்கன் வந்து அஸ்பக் வந்து க்ரீன் கலரில் ஒரு சிக்கன் வந்து வறுவல் பண்ணுறான். அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. க்ரீன் கலராகவே அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து அஸ்மா வந்து ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கா. தக்காளியை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கிரேவியோட பக்குவத்துக்கு கொண்டு வந்திருக்கா. அது வந்து இன்னும் வேலை என்ன வேலை இருக்கு? சொல்ல மாட்டேன். ஒரு 6 சொட்டு லெமன். 10-15 சொட்டு கிட்ட வந்துருச்சு. 6 சொட்டு. ஓகே, ரொம்ப 6 சொட்டுல ஒரு 15 சொட்டு. கிளறவா? நல்லா வந்தா டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லது தானே. என்ன இப்ப இது கிரேவிக்குள்ள கிடக்கிறதுனால அதிகமா தெரியுது. என்ன பண்ணுது? ஃபைனலா இது அடுத்து ஃபினிஷிங் டச். இவன் என்னடா சும்மா அதே அந்த டச் இந்த டச்ன்ட்டு இருக்கான். என்ன போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க போட ஒண்ணுலே மாங்காய் போட போறானா? ஐயோ, இவன் கண்ணு முன்னாடி எதையுமே வைக்க கூடாது. வச்சா அவ்வளோத்தையும் தூக்கி உள்ள போடுவான். இதை தூக்கி ஒளிச்சு வச்சிரு, இல்லைன்னா இது 2 போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு போட்டு விட்டுருவான். அப்படித்தான் செய்வான். செஞ்சாலும் செய்வான். அவன் எப்படி ஆள் தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? தோல் இல்லாம தானா? மீனுக்கு தாண்டா இதெல்லாம் போடணும். இதெல்லாம் ஏன்டா சிக்கனுக்கு போடுற? என்னம்மா பண்ணிட்டு இந்த இங்கே காட்டுவியான். கொஞ்சம் அப்பே ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் போட்டு நானும் கொஞ்சம் கொடு. அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் நான் இப்படியே வச்சிடலாம். பக்கத்து வீட்டை கடைக்கு வாங்கினுங்க. ஆச்சா, சிக்கன் ரெடியா? அவுட். நான் கிரீன் சிக்கனுக்கு கிரீன் கலர் பிளேட். ஒரு பிரசன்டேஷன் வேற பண்ணுமா? இப்போ என்னன்னா, சிக்கன் செஞ்சது யார் எப்படி செஞ்சுருக்காங்கன்றது சஸ்பென்ஸாக வச்சுருக்குறாங்களாமா. பார்க்கலாம் ரிசல்ட் என்னன்னு. நான் வந்து சமைச்சிருக்காங்க 2 பேரும். அஸ்பக்கும் அஸ்மாவும் சமைச்சிருக்காங்க. எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? எதுன்னு உங்களுக்கே தெரியாது. யார் எதை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது வந்து அஸ்பக்கு. இது வந்து அஸ்பக்கு. சரி போடுங்க, அதை பாருங்க, அது யார் செஞ்சான்னு. இது வந்து நீ செஞ்சிருப்ப. நானா? ஐயோ, அப்போ அஸ்மாவை சமையலுக்கு பக்கமே உனே இப்படியெல்லாம் தெரியுமா? சரி இருங்க. அப்ப இது வந்து அஸ்மா, இது வந்து அஸ்பக்கு. சரியா? அப்ப நீங்க சாப்பிடுங்க. இது நீயாமா? இது நான் இல்ல, நீங்க ஒரு இது தப்பா சொல்லிட்டீங்க. இது வந்து அஸ்பக் செஞ்சான், இது வந்து அஸ்மா செஞ்சா. நீங்க தப்பா சொல்லிட்டீங்க.
டேஸ்ட் ஒர்க் ஆகும் உப்பு ஜாஸ்தி பண்ணோம் எனக்கு நீ தான் சொல்ல போடலன்னு ஐயோ நான் எங்கடா உப்பு போடுறேன் உப்பு நான் பார்க்க அதை சாப்பிடுங்க ரெட்டு இது எதுவுமே நல்லா இல்லை இது சிஞ்சர் சிக்கன் இதை காட்டி தான் நல்லா இருக்கும் எது நல்லா இருக்கு இதை காட்டி தான் நல்லா இருக்கும் ஏய், இதே நல்லா இருக்கா அது எப்போ செஞ்சதாங்க டிஃப்ரெண்டாக இது இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது இல்லை இதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது சிஞ்சர் சிக்கன் மாதிரி இல்லை வேறு ஏதோ டேஸ்ட் இருக்குது கரெக்டாக தெரியல நாங்க இன்னும் டேஸ்டே பார்க்கல டேஸ்ட் கரெக்டு தான் டேஸ்ட் நல்லா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நெஞ்சு வச்சுக்கணும் வாங்கலா ஆனால் தக்காளி போட்டுக்காளா தக்காளி டேஸ்ட் வருது 2 டிஷ்ல எது நல்லா இருக்கு சோப்பு அத்தாவோட ரிவ்யூவில் ரெட்டு தான் நல்லா இருக்காமா சார் சிவப்பு நான் செஞ்சது பச்சை அவன் செஞ்சது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஏன் இப்போ நீ சொல்ல உன்னோட ரிவ்யூ கொடுங்க இது நல்லா இருக்கு இப்போ என்னன்னா சமைச்சு பார்த்ததுல அஸ்மாவோடது டேஸ்ட் நல்லா இருக்கு அஸ்பக்கோடது டேஸ்ட் சூப்பர் ரெண்டுமே நல்லா இருக்கு ஆனா நல்லா இருக்கான் டேஸ்ட் சூப்பராக இருக்கான் இல்லடி ரெண்டுமே சூப்பரா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கு யாரையும் குறை சொல்றதுக்குல சூப்பரா செஞ்சிருக்காங்க ஆனா அஸ்பக்கோடதுல என்னாச்சுன்னா கொஞ்சம் ஒரு கல் உப்பு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அஸ்மாவோடதுல உப்பு அவளுதுலயும் ஜாஸ்தியா இருக்கு அவளுதுலயும் உப்பு இருக்கு ஆனா அந்த உப்பு வந்து தெரிஞ்சுக்கல அந்த காரத்துக்கு அந்த மசாலாக்கு தெரியல ஆனால் பாருங்க திங்க யாரோட திங்கிறான் பாருங்க நம்ம சாப்பிட நம்மளுக்கே பிடிக்காதுல்ல ஆனா இது டேஸ்ட் அருமையா இருக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாகி போயிடுச்சு ஆனா அந்த உப்பு அந்த அளவுக்கு பெருசா தெரிஞ்சுக்கல ரெண்டு பேருமே சூப்பரா செஞ்சிருக்காங்க ஆக மொத்தத்துல அருமையா செஞ்சிருக்காங்க மதிய லஞ்ச் வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு இதை வந்து சோறுல பிணைஞ்சு சாப்பிட்டு இதை வறுவலா செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு வீடியோ செஞ்சேன்ற பேர்ல சமையல் மதிய லஞ்சை முடிச்சு விட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் இருக்கு அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடிச்சலாம் ரைஸ் ரெடி ஆனதுமே நாங்க போய் சாப்பிட்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்